சிறப்பாக ஈடுபட்டிருக்கிறது. நல்ல ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தது, ஒத்துழைப்பு இருந்தது, நன்றாக இருக்கிறது. கபிரியேல் தூதர் தாய் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னபோது நன்றாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது, அதிசயமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எப்போது அந்த தாய் இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டாரோ அன்று முதல் அவருக்கு காத்திருந்தது என்னவென்றால், யார் சொல்வார், தடைகள் கஷ்டம். அதே போல இன்றைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த வரும்போது 2 தடவை சின்ன சங்கத்தை ஃபோன் பண்ணி கேட்டீங்க, இன்னைக்கு நடத்தலாமா நடத்தக்கூடாதா, அவர் ஃபாதருக்கு டவுனுக்கு குறிப்பாக நடத்தலாமா வேண்டாமா, சொன்ன இதை நடத்தி தான் ஆகணும், என்ன இருந்தாலும் இன்னைக்கு முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்றேன். அதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்ய வருகிற போது தடை நிச்சயமாக இருக்கும். இதையே நாம் மாற்றிவிட வேண்டும் என்றால், ஒரு ஏழை எளியவருக்கு நீங்கள் உதவி செய்ய போகும்போது பக்கத்தில் இருக்கிற யாராவது சொல்லுவாங்க, எதுக்கு போய் இதெல்லாம் செஞ்சுட்டு, ஆனால் எனக்கு இந்த 5000 ரூபாய் வருது. இதே போல இன்றைக்கு நான் இங்கே வரலாமா வரக்கூடாதா, ஏன்னா நீங்கள் தோட்டத்துக்கு வருமாறு இருந்துச்சு, இருந்தாலும் பூசைகள் மாதங்கள்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அந்த தடையை தாண்டி வந்து இப்படி பல தடைகள் நிச்சயமாக உங்களுக்கு வரும். முக்கியமான தடை என்று சொன்னால் என்னை பொறுத்தவரை பாவம் செய்யறதுக்கு போகாது. ஒருத்தர் நல்லா சொன்னாங்க, நான் பாவமே செய்யவில்லை. பாவம் இல்லை என்று சொல்கிறவன் பொய்யன் நயம். அப்படி என்றால் எல்லாத்தையும் பாவம் இருக்கு. ஆகவே நமக்கு இருக்கிற பெரிய தடை எல்லாம் பாவம் செஞ்சு யாரும் போகாதீங்க. தயவு செய்து சொல்றேன், 21ஆம் தேதி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன். 21ஆம் தேதி உங்களுக்காக 4-5 குருக்கள் வராங்க. நல்ல பாவம் செய்து அந்த தடையை உடைச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொண்டாடுற செலிப்ரேஷன் மட்டுமல்ல, நாம் கொண்டாட போகிற கிறிஸ்துவ விழாவோட உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததாக, ஆசை நிறைந்ததாக, தொடர்ந்து இறைவன் கொடுக்கிற அருளையும் அன்பையும் இரக்கத்தையும் அனுபவிக்கின்ற மக்களாக நீங்கள் வாழ்வீர்கள். நன்றி. ஹாப்பி கிறிஸ்மஸ்.